ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் தாங்க நம்பர் 1 அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் நிரூபிச்சிருக்காரு. அது யார் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டாப் ஹீரோஸ் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னா நம்ம அனிருத். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு மியூசிக் டைரக்டர் அனிருத். இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கூலி டீசரில் கூட மாஸ் காமிச்சிட்டாரு நம்ம அனிருத். இப்படி போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் நம்ம அனிருத்துக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் போட்டி போய்கிட்டு இருக்கிறதா கூட பேசிக்கிறாங்கங்க. அந்த வகையில் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு அனிருத் நிரூபிச்சிருக்கிறாரு. அது எப்படின்றத வாங்க பார்ப்போம். சிவகார்த்திகேயன் சார், ஏஆர் முருகதாஸ் சார் கூட்டணியில் உருவாக்கிக்கிட்டு இருக்க படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம அனிருத் சார். இந்த படத்துக்கான மியூசிக் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடிக்கு சேல்ஸ் ஆகிருக்குங்க. எத்தனை கோடி? 16 கோடி. இது நம்ம சிவகார்த்திகேயன் சார், ஏஆர் முருகதாஸ் சாருக்கு உள்ள டிமாண்டான்னு கேட்டால் இல்லை, நம்ம அனிருத் சாருக்கான டிமாண்ட். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம கமல் சார் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சுக்கிட்டு இருக்கிற அமரன் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ் சார். இந்த படத்துக்கான மியூசிக் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி தாங்க சேல்ஸ் ஆயிருக்கு. அதனால் இது ரொம்ப கம்மின்லாம் நான் சொல்ல வரலங்க. ஆனால் நம்ம அனிருத் சாரோட ஒப்பிடும்போது இது கம்மி தானங்க. அப்படி தான் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு நம்ம அனிருத் சார். அப்படி 16 கோடிக்கு சேல்ஸ் ஆகிற மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நல்லா ட்ரெண்டும் ஆயிருதுங்க. அப்புறம் கைஸ், உங்களுக்கு இன்னொரு நியூஸும் இருக்கு. அது என்னன்னா, மக்களவை தேர்தலை முடிச்ச உடனே ஷூட்டிங்காக டெல்லி போயிட்டாரு நம்ம கமல்ஹாசன் சார். அது மட்டும் இல்லை, சண்டையை தாறுமாறா தெறிக்க விட்டாராம் நம்ம மணிரத்னம் சார். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மூவி எடுத்து லாபம் பார்க்கணுங்கிறதெல்லாம் நினைக்க மாட்டாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா பேசப்படுற படமாக தான் எடுப்பார். அந்த வகையில் 34 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டைரக்டர் மணிரத்னம் சார் இயக்கத்தில் வெளிவந்த நாயகன் படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம கமல்ஹாசன் சாரும் மணிரத்னம் சாரும் கூட்டணியில் இணைஞ்சிருக்காருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தக் லைஃபோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்து வந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் மக்களவை தேர்தலில் நம்ம கமல்ஹாசன் சார் பிரச்சாரத்துக்காக போனதுனால படத்துக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாங்கங்க. இப்போ மக்களவை தேர்தலை முடித்த கையோட டெல்லிக்கு மொத்த டீமும் கிளம்பி போயிட்டாங்கங்க. டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிரத்னம் சாருக்கு தனி ராஜ மரியாதையை கொடுக்குறாங்களாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்காங்க. ஏன்னா 2 நிமிஷம் அங்கே நின்னாலே கமாண்டர்ஸ்லாம் வந்துடுவாங்கங்க. ஆனால் நம்ம மணிரத்னம் சார் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீனையே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க, அதுவும் கன் ஷாட்டோட. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.